ஒழுங்கா தானடா இருந்தீங்க, திடீர்னு எங்கிருந்துடா வருது இந்த லவ்? காதல்ங்கிறது இங்கிருந்து வரக்கூடாது, இங்க இருந்து வரணும். தனிமரம் தோப்பெல்லாம் ஆகாது. இந்த மாதிரி பல டயலாக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் ஷார்ட்ஸா பார்த்துட்டு இருக்கேன். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மௌனம் பேசுதே படம் இப்பவும் நிறைய பேருக்கு ஃபேவரட் ஃபில்மா சொல்லிட்டு இருக்காங்க. இயக்குனர் அமீர் அவரோட முதல் படம், ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபிலிம்ஸ் சொல்லுவேன். ட்ரிஷா, லைலா, நேஹா அப்படின்ட்டு 3 ஹீரோயின்ஸ், பட் யாரும் கட்டிப்பிடிச்சது கிடையாது. ஒரு லவ் ஸ்டோரி. யுவன் சங்கரோட ஆல்பம் ஹிட் சாங்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபில்ம். ஒரு ஜெனரேஷன் இது பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ 23 இயர்ஸ்க்கு அப்புறமா ரீ ரிலீஸ் பண்றாரு கணேஷ் ரகு, அப்ரஜித் ஃபிலிம்ஸ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு see you all in theaters. ஏதாவது ஒரு ஷோ கூட பார்க்கணும் அப்படிங்கறதும் என்னோட ஆசை. Feb 13th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. I am sure it will be a nice sweet watch. See you soon in theaters. சூர்யாவோட இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியா முழுசும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஆக்டர் சூர்யாவோட நடிப்புல 2002ல வெளிவந்தது தான் மௌனம் பேசியதே. சூர்யா அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த நிலையில இந்த மூவி ரிலீஸ் பண்றாங்க February 14 வேலண்டைன்ஸ் டே சார்பா. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே சார்பா ஒவ்வொரு மூவி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ரிலீஸ் படங்கள் பயங்கரமா ஹிட் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில தான் சூர்யாவோட மௌனம் பேசியதே படம் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ அந்த படத்துல வர டைலாக் எல்லாமே சூர்யா ரீக்ரியேட் பண்ணி பேசியிருக்கு. அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால ஃபுல்லாவே வைரல் ஆயிட்டு இருக்கு. மேலும் சினியை பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.